ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி அளவு எடுத்தால் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் நம்ம கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனக்கு அதிகமாக வரக்கூடிய கமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அதே அளவு ப்ளவுஸை நான் அளவு எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொல்றாங்க. எதனால எனக்கு ஷோல்டர் லூஸ் வருதுன்னே தெரியல. ஆனா அதே அளவு தான் வச்சு தைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. ப்ளவுஸ் கட்டிங் போடுறப்போ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தைக்கிற ப்ளவுஸுக்கும் அடுத்தவங்க தைச்சு கொடுக்குற ப்ளவுஸுக்கும் பார்த்துட்டிங்கன்னா வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போடுவோம். இன்னொரு டெய்லர் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒரு வேற விதமான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போடுவாங்க. அப்போ அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸில் இருக்கும். அப்போ அதையே நாம கரெக்ட் பண்ணாம அப்படியே அளவு எடுத்து நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பா அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். அதையே எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான கட்டிங் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அளவு எடுத்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளமும் வராது. ஆம்கோல் கிட்ட சுருக்கம், ஸ்லீவ் சுருக்கம்னு சொல்லிட்டு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. சரிங்களா? இன்னைக்கு நான் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு அளவெடுத்து கட்டிங் போட்டு காட்ட போகிறேன். இந்த ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து தைச்சி வச்சுருக்கேன். இன்னும் ஹெம் பண்ணலை. நீங்கள் நினைக்கலாம் அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறாங்களே, அப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்புறம் மார்க் பண்ணுறது எல்லாம் வித்தியாசமாக இருக்குமோன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் வரும். சரிங்களா? இந்த மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏற்கனவே தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்காதா அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா கரெக்டாக தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குமே கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எங்ககிட்ட அயன் பாக்ஸ் இல்லைங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா வெளியே கொடுத்தாவது அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ ப்ளவுஸோட பேக் பீஸ், சரிங்களா, அதாவது பேக் சைடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எங்கேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அளவு ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. கொஞ்சம் புரிகிற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கண்டிப்பாக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் பேக் மெஷர்மெண்ட் அந்த ஆம்கோல் சைடு ஜாயிண்ட்லேருந்து இந்த ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 19 இன்ச் வருது. சரிங்களா? பேக் சைடு மார்பு சுற்றளவு பார்த்துட்டிங்கன்னா 19 இன்ச். அந்த 19 இன்ச்சை அப்படியே ரெண்டாக நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 9.5 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? இப்போ செஸ்ட் ரவுண்டு 9.5 இன்ச். அதை சைடில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அந்த 19 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஒரு சைடு எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு எடுத்துட்டோம். 19 இன்ச் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை ரெண்டாக டிவைட் பண்ணுறப்போ 9.5 இன்ச் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த 9.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பேக் சைடு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடும் இந்த மார்பு சுற்றளவு எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு அளவு ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கப் சேஃப் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அந்த அமுந்த மாதிரி இருக்க வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ நமக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் எடுக்க முடியும். அதுக்காக தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹூக் பட்டி சைடும் மெஷர்மெண்ட் எடுக்கணும், வி பட்டி சைடும் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஹூக் பட்டிகிட்ட இருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஹூக் பட்டி தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக. சரிங்களா? அது ஸ்டிச்சிங்காக போயிடும். அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அந்த ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் இருக்குது.
இந்த 8.5 இன்ச் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 19 இன்ச் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அது கூட நம்ம வந்து கூட்டிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வி பட்டி சைடு வந்து பார்க்கணும். அதே மாரி வி பட்டி சைடும் வந்து கரெக்ட்டா எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாரி ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம வந்து மெஷர்மென்ட் எடுக்கணும். சரிங்களா? ஹூக் பட்டி சைடு எடுக்கிறப்போ வந்து நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம். ஆனா வி பட்டி சைடு வந்து மெஷர்மென்ட் எடுக்கிறப்போ, அந்த ஹூக் மாட்டுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம மெஷர்மென்ட் எடுக்கணும். ஏன்னா, ஹூக் பட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா, அ ரெடி மெஷர்மென்ட் இருக்கும். நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா வி பட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சிலர் பெருசாவும் வைப்பாங்க, ஒரு சிலர் சிறுசாவும் வைப்பாங்க. அப்போ ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா மெஷர்மென்ட் மாறிரும். கரெக்ட்டா வந்து அந்த வி பட்டிட்ட ஹூக் மாட்டுவோம் தெரியுங்களா, அந்த இடத்துக்கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கேன். சரிங்களா? விட்டது போக அந்த ஹூக் மாட்டுவோம் இல்லைங்களா, அது வரைக்கும் பார்க்குறப்போ 8 இன்ச் இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த 8 இன்ச்சையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ப செஸ்ட் ரவுண்ட் எழுதிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ இந்த செஸ்ட் ரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டணும். சரிங்களா? பேக் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 19 இன்ச்சு, ஃப்ரண்ட் சைடு வந்து 8.5 இன்ச் ஒண்ணு, 8 இன்ச் ஒண்ணு. இந்த 3யும் கூட்டுனீங்க அப்படின்னா 35.5 வருது. சரிங்களா? அதைய வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.87 சம்திங் வருது. அப்போ நம்மளுக்கு 8.25 இன்ச்சுக்கு மேல அதிகமா வரதுனால நம்ம வந்து 9 இன்ச்சா வந்து அதைய கன்சிடர் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் தானே இருக்கு. நம்ம வந்து 8.5 வச்சுக்கிறோம். இல்ல வந்து அதே 8.25 வச்சுக்கிறோம் அப்படின்னா வேண்டாம். இன்கேஸ் வந்து நம்ம அந்த மெஷர்மென்ட் வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் டைட் ஆயிருச்சு அப்படின்னா, செஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப இறுக்குன மாரி இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து 9 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, பேக் சைடு எடுத்த செஸ்ட் ரவுண்ட வந்து நம்ம 2ஆ டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து 9.5 இன்ச் கிடைச்சிருக்கு. ஆனா, ஒரு ப்ளவுஸ வந்து பார்த்துட்டிங்கன்னா, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லா மெஷர்மென்ட்டும் எடுத்து, அதைய டிவைட் பண்ணி நம்ம எடுக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, 9 இன்ச் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருது. இதனால தான் நமக்கு வந்துட்டு அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? ஏன்னா, ஒவ்வொருத்தரோட ஸ்டிச்சிங் மெத்தடும் வேறையா இருக்கும். அதனால தான் நான் வந்து சொன்னேன். சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா வந்துட்டு, இது வந்து 100% ஒரு எஃபெக்டிவான ப்ளவுஸ் கட்டிங். ஓகேங்களா? இப்போ அந்த 1/2 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா, 4 சைடும் கவர் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து 2 இன்ச் வந்து கம்மியாகும். அப்போ வந்து அந்த ஷோல்டர் லூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் மெஷர்மென்ட் எடுக்கிறப்போ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து அளவெடுத்து கட்டிங் போடுங்க. கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வேஸ்ட் ரவுண்ட் தான் எடுக்கணும். எப்படி செஸ்ட் ரவுண்ட வந்து நம்ம எல்லா மெஷர்மென்ட்டையும் எடுத்து நம்ம வந்து கூட்டி 4ஆ டிவைட் பண்ணிக்கிட்டோமோ, அதே மாரி தான் வேஸ்ட் ரவுண்டும் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா, 2மே 6.5 இன்ச் 6.5 இன்ச் இருக்கு. சரிங்களா? இப்போ பேக் சைடு வந்து எடுத்து பார்க்கலாம். பேக் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஸ்டிச்சிங்ல இருந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து 16 இருக்கு. அந்த 16 நம்ம 2ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச் வரும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஹூக் பட்டி சைடும் 6.5 இன்ச் இருந்தது. வி பட்டி சைடும் 6.5 இன்ச் இருந்தது. பேக் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா, 16 இன்ச் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கும், பேக்குக்கும் டிஃபரன்ஸ் வருது. சரிங்களா? இந்த மாரி நம்ம மெஷர்மென்ட் எடுத்து அப்படியே நம்ம வந்து கட்டிங் போடுறதுனால தான், ஆம்ஹோல் சைடு தையலெல்லாம் வந்து நேரா வராம கொஞ்சம் பெண்ட் ஆகி வர மாரி இருக்கும். சரிங்களா? இதையே நாம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாவே, நாம எடுக்கிற மெஷர்மென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். நாம போடுற ஸ்டிச்சஸும் வந்துட்டு ஒரே ஈவனா அந்த நேரா வரும். சரிங்களா? இப்போ வந்து டோட்டல் வேஸ்ட் ரவுண்ட வந்து நம்ம கூட்டிக்கலாம். சரிங்களா? மொத்தமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 + 6.5 + ஒரு 16 டோட்டலா வந்து பார்த்துட்டிங்கன்னா 29 இன்ச் வருது. சரிங்களா? இந்த 29 இன்ச்ச வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம 4ஆ டிவைட் பண்ணணும். எப்படி செஸ்ட் ரவுண்ட வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணோமோ, அதே மாரி வேஸ்ட் ரவுண்டையும் 4ஆ டிவைட் பண்ணுங்க. 7.25 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? இந்த 7.25 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரெடி மெஷர்மென்ட். அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா, பின்னாடி பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச் சேர்த்திக்கோங்க. மார்க் பண்றப்போ 8.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸ்டிச் பண்றப்போ அதே மாரி தான். சரிங்களா? 7.25 இன்ச் ஃப்ரண்ட்ல 7.25 இன்ச், பேக்ல 7.25 இன்ச் வச்சு தான் நம்ம வந்து சைட்ல வந்து தைக்கணும். சரிங்களா? நம்ம அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற மாரி வந்து வச்சு தைச்சிடக்கூடாது. ஏன்னா, செஸ்ட் ரவுண்ட நம்ம வந்து 4ஆ டிவைட் பண்ணியிருக்கோம். அதனால வேஸ்ட் ரவுண்டையும் நம்ம வந்து 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். அதனால வந்துட்டு நீங்க மெஷர்மென்ட் எப்படி எடுக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து ஃபைனல் பண்றப்போ கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அளவு ப்ளவுஸ்ல இருந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறப்போ,
புது ப்ளவுஸ்க்கு வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து இப்போ 30 இன்ச் கிடைச்சது அப்படின்னா 29 இன்ச் எடுத்துக்குவேன். இப்போ 29 இன்ச் வருதுங்களா? 29 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா பழைய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வித்தியாசம் காட்டும். சரிங்களா? அதனால ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் நமக்கு வராது. நீங்க வந்து ஒன்ஸ் தைச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்றதோட வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரியும். எப்பவுமே நீங்க வந்து அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவு எடுக்கிறப்போ வேஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மெஷர்மென்ட் எடுத்து சைடு தையல் போடுங்க. கண்டிப்பா லூஸ் டைட் கம்ப்ளைண்ட் கூட வரவே வராது. இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஃபோல்டிங்காக வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து மார்க் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து கீழே சைஸ் பண்ணிட்டு மடிச்சு தைக்கிறப்போ வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிடாதீங்க. 3யும் கூட்டி நம்ம 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு 8.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறக்காக. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் ஒரு 2 இன்ச் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டை கனெக்ட் பண்ணி கீழே வேஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வந்து நீங்கள் கோடு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறப்பவே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடணும் அப்படிங்கிறக்காக வேஸ்ட் ரவுண்டையும் வந்து நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட இருந்து கீழே வந்து டக் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது வரைக்கும் வந்து நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடு லென்த்து சரிங்களா? அந்த ஆம்கோல் சைடுகிட்ட இருக்குது பார்த்தீங்களா? அதையும் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் நெக்கோட ஓப்பன் சரிங்களா? சென்டராக வந்து எடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டோம்னா போதும். ஏன்னா கழுத்து பீஸ் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து வச்சு தைக்க மாட்டோம். உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு அடிப்போம். சரிங்களா? அதனால பேக் சைடு ஓப்பனுக்கு மட்டும் 1/4 இன்ச் வச்சுக்கோங்க போதும். இப்போ வந்து ஸ்கேல் வச்சு எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிட்டோம். பேக் நெக்கோட லென்த் மார்க் பண்ணியாச்சு, வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு, அதே மாதிரி பேக் நெக்கோட ஓப்பனும் மார்க் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும், ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு வச்சே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடு வந்து அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, சுருக்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் எல்லாம் விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டில் இருந்து தான் ஜாயின் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நீங்கள் 1/2 இன்ச் விட வேண்டாம். அப்படியே வந்துட்டு நீங்கள் ரெடி மெஷர்மெண்ட் வச்சு எடுங்க சரிங்களா? அந்த தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த தையல் நேரு வந்து அப்படியே இன்ச் டேப்பு வந்து ஒவ்வொரு இன்ச்சாக வச்சு நீங்கள் வந்து கொண்டு வாங்க. ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் வந்து வச்சு பாருங்க. 8 இன்ச் வருது சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு. இந்த 8 இன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் ஓகேங்களா? இதுக்காக நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து எந்த ஒரு அலவன்ஸும் விடக்கூடாது சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் சரிங்களா? இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச்சிங் போடுற இடத்துல இருந்தே வைக்கிறேன். அங்கேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 6 இன்ச் இருக்குது சரிங்களா? அந்த ஆம்கோல் உயரம் வந்து 6 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.5 இன்ச் வைக்கலாம் ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 5.5 இன்ச் வச்சுக்கலாம். செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 6 இன்ச் வைங்க, கரெக்டாக இருக்கும் சரிங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10.25 வருதுங்க 6 இன்ச் வைக்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக வைக்கலாம். அதே மாதிரி 10.5 இன்ச் 10.25 11 இந்த மாதிரி எவ்வளோ வந்தாலும் சரி 10க்கு மேலே போயிடுச்சுன்னா 6 இன்ச் வைங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 இன்ச் இருக்கிறதுனால நான் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு செஸ்ட் ரவுண்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.5 8 8.5 இப்படி தான் இருக்கும் சரிங்களா? இப்போ வந்து 8 இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.5 இன்ச் வைங்க. 8 இன்ச்சுக்கு கீழே போச்சு அப்படின்னா 5 இன்ச் வச்சுக்கோங்க ஷோல்டர், கரெக்டாக இருக்கும் சரிங்களா? இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து
நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து பார்த்ததையும் ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க உண்டான மெத்தடு. நான் வந்து உங்களுக்கு அலோ ப்ளவுஸில் இருந்து கூட செக் பண்ணி காட்டிடுறேன். அதே மாதிரி வந்துட்டு பேக் பீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு வித்தியாசம் வந்துடும் சரிங்களா. அதனால் வந்து ஒரு அலோ ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இருந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுங்க. 2 சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த 2யும் கனெக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 பாயிண்ட் வருது சரிங்களா. அந்த பாயிண்ட்டை வந்து விட்டுருங்க. இந்த 11 இன்ச்சு மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.5 இன்ச் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்ச ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8க்கு மேலே 10 இன்ச்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா 5.5 இன்ச் வச்சுக்கோங்க. 10 இன்ச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா 6 இன்ச் வைங்க. 8 இன்ச்சுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 5 இன்ச் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆம்கோல் உயரத்தையும் ஷோல்டரையும் வந்து நான் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 இன்ச் வைக்கிறதா 1.25 இன்ச் வைக்கிறதான்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஈஸியான மெத்தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெடி மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து 5.5 இன்ச் இருக்குது. 5.5 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.25 வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது கீழே அந்த செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே அதையும் 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.25 இன்ச் வரும். இப்போ 2 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்த கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரவுண்ட் வரைஞ்சிங்க அப்படின்னா எல்லா ப்ளவுசஸ்க்குமே அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 1 இன்ச் வைக்கிறதா 1.25 இன்ச் வைக்கிறதா 1.5 இன்ச் வைக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். இந்த மாதிரி எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 8 இன்ச் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணக்கூடாது சரிங்களா. அதுவும் இந்த மெத்தடில் கம்பல்சரி இந்த மாதிரி வந்து செக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ரெடி மெஷர்மெண்ட்டு தான் வந்து 8 இன்ச் வரணும். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து 8 இன்ச் வந்தால் கரெக்டு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆம்கோல் உயரத்தை சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடி மெஷர்மெண்ட்டில் இருந்து எடுக்கிறேன். ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து எடுத்துடக்கூடாது. ரெடி மெஷர்மெண்ட் தைக்கிற இடத்துல இருந்து வந்து இன்ச் டேப் வந்து வச்சிடுங்க. முன்னாடி ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்லீவ் தைக்கிறப்போ ஒரு தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 8.25 இன்ச் வந்து ரெடி மெஷர்மெண்ட் வருது. நாம் எடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 இன்ச் தான் இருந்தது. அப்போது 3/4 இன்ச் அதிகம் வருது. இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோவில் வந்து நீங்கள் அப்படியே தானே எடுக்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்கோல் உயரத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 6 இன்ச் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து 5.5 இன்ச்சாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்டை மாற்றக்கூடாது, ஆம்கோல் உயரத்தை மட்டும்தான் நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 இன்ச் இருக்குது. அந்த 5ல் பாதி 2.5. செஸ்ட் ரவுண்டுகிட்ட இருந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் சேம் தான். இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு தடவை நான் கிளியராக சொல்கிறேன். ரெடி மெஷர்மெண்ட்டு தானே வந்து 8 இன்ச்சு. நாம் மார்க் பண்ணுறப்பவே வந்துட்டு ரெடி மெஷர்மெண்ட்டில் 8 இன்ச் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். நாம் வந்துட்டு கட்டிங் போடுற இடத்துல வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 8 இன்ச் வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் சைடு தையல் போடுறப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த நாட்சஸ் வந்து கரெக்டாக வராது சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். ரெடி மெஷர்மெண்ட்டில் வந்து 8 இன்ச் இருக்கணும். அதனால் எந்த இடத்துல நீங்கள் கட்டிங் போட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் தையல் போடக்கூடிய இடம்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல இருந்து வச்சு செக் பண்ணுங்கள். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து 8 இன்ச் வரணும். இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக வந்து 8 இன்ச் வருது. 8 இன்ச்சுக்கு ஒரு 0.5 வந்து அதிகமாக வருது. அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சரிங்களா. நம்ம வந்து அது ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக ஆகிடும். இன்கேஸ் மறுபடியும் வந்து ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா இன்னொரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் ஆம்கோல் உயரத்தை கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் இருந்ததுன்னா நம்ம ஆம்கோல் உயரம் வந்து 5, 5.5, 6 வரைக்கும் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். இந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஷோல்டரும் 5.5 இன்ச் இருக்குது, ஆம்கோல் உயரமும் 5.5 இன்ச் இருக்குது. அதை கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறப்போ கரெக்டாக செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட ரெடி மெஷர்மெண்ட் 8 இன்ச் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 இன்ச் இருக்குது. வெயிஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8.25 இன்ச் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
செஸ்ட் ரவுண்டுக்கும் வேஸ்ட் ரவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா, அந்த மாரி 1 இன்ச்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சைட்ல போடுற தையல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, வேஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரே நேரா வரும். சரிங்களா? கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு மேல அதிகமா போயிருச்சுனா கூட நமக்கு வந்து ஆம்கோல் சைடு பெண்ட் ஆகுற மாரி இருக்கும். ஆனா, இப்ப இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த மெஷர்மென்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு செஸ்ட் ரவுண்டும் புரிஞ்சிருக்கும், வேஸ்ட் ரவுண்டும் புரிஞ்சிருக்கும். ஆம்கோல் ரவுண்டு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். வீடியோவ இன்னொரு தடவ வந்து நீங்க பாருங்க. கண்டிப்பா புரியும். நாம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்திருக்கிற மெஷர்மென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரெடி மெஷர்மென்ட். அதனால நாம ப்ளவுஸ் கட்டிங்ல மார்க் பண்றப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரெடி மெஷர்மென்ட்ல தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் போடணும். சரிங்களா? நீங்க வந்து கட்டிங் போடுற இடத்துல வந்து ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணவே வேண்டாம். ரெடி மெஷர்மென்ட்ல இருந்து நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். சரிங்களா? நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கவே வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ப்ளவுஸுக்கு வந்து எல்லா மெஷர்மென்ட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இன்னும் நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணல. அதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு 2 1/4 இன்ச் இருக்கு இந்த அளவு ப்ளவுஸ்ல. அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காகவும், இன்னொரு 1/4 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கழுத்து பீஸ் வச்சு அடிக்கிறதுக்காகவும், டோட்டலா வந்து 3 இன்ச் வந்து தேவைப்படுது. சரிங்களா? இந்த 3 இன்ச்ச வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நெக்கோட வித்து கிடைச்சிரும். இப்போ நெக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, 2 1/2 இன்ச் இருக்கு. ஓகேங்களா? அதே 2 1/2 இன்ச்ச வந்து பேக் நெக் ஓப்பன் கிட்ட மார்க் பண்ணிட்டு, ஸ்கேல் வச்சு லைன் போட்டு, நீங்க வந்து ரவுண்ட் ஷேப் வேணுமோ, டைமண்ட் நெக் வேணுமோ, எது உங்களுக்கு வந்து விருப்பப்படுறீங்களோ, அதாவது நெக் வந்து உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ, அது மாரி வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, எதுவும் கஷ்டமாலாம் இல்ல. சரிங்களா? எல்லாமே வந்துட்டு ஈஸியா தான் இருக்கு. உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட்லயும் வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அதே மாரி வேஸ்ட் ரவுண்ட்லயும் வந்து டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி நீங்க கட்டிங் போடுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளமும் வராது. அதே மாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்லீவ் கிட்ட சுருக்கம், ஆம்கோல் கிட்ட சுருக்கம் எல்லாம் வந்து வருது பார்த்தீங்களா? அந்த மாரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்துட்டு வராது. ஓகேங்களா? நான் ஆரம்பத்துல குடுத்த கட்டிங் வீடியோவுக்கும், இந்த கட்டிங் வீடியோவுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா, அது வந்து பேசிக் லெவல். அதாவது டெய்லரிங்கே தெரியாதவங்களுக்கு வந்துட்டு, ஆரம்பத்திலேயே இந்த மெத்தேட சொன்னோம் அப்படின்னா, அவிங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் இந்த மெத்தேட வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா, எனக்கு தைக்க தெரியும். நல்லா தைச்சு பழகிட்டேன். மெஷர்மென்ட் எடுக்கவும் தெரியும். ஆனா, இன்னமும் எனக்கு ப்ளவுஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது. இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவைங்க, இந்த மெத்தட்ல வந்து நீங்க மெஷர்மென்ட்ட எடுத்து மார்க் பண்ணி கட்டிங் போட்டு தைச்சு குடுத்தீங்க அப்படின்னா, கஸ்டமர்ட்ட இருந்து கண்டிப்பா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, "அக்கா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கு. சுருக்கம் இல்ல. நீட்டா இருக்கு. இதோட கட்டிங் வீடியோ குடுங்கன்னு" சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இந்த மெத்தட்ல தான் நான் வந்து கட்டிங் அதாவது மெஷர்மென்ட் எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் குடுத்தாங்க. யாருமே வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லல. நீங்க வந்து கேட்கலாம், "இந்த மெத்தடையே எங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லிக் குடுத்துருக்கலாம்ல" அப்படின்ட்டு. இப்ப சொல்லலாம் அப்படின்ட்டு தான் அப்ப சொல்லல. சரிங்களா? சும்மா ஜோக்கு. நீங்க வந்து இதை வந்து பெருசுபடுத்திக்க வேண்டாம். ஏன்னா, பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம போக முடியும். எடுத்ததையுமே வந்து எனக்கு அதையவே சொல்லிக் குடுங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஒரு சில பிகினர்ஸ் இதை பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்ட் ஆகுற மாரி இருக்கும். ஆனா, ஒரு 2 டைம்க்கு 3 டைம் பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? எந்த ஒரு டெய்லருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களோட கட்டிங் சீக்ரெட்ட வந்து அவ்ளோ சீக்கிரம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. என்னதான் வீடியோ போட்டாலுமே கூட, ஒரு சில சீக்ரெட்ஸ வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா, அது வந்து அவிங்களுக்கே உண்டான ஒரு மெத்தடு. சரிங்களா? அது வந்து அவிங்க போடுற மெத்தட்ல வந்து அந்த மாரி தைச்சாங்க அப்டின்னா, அது கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, அவ்ளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் சொல்லிக் குடுத்துற மாட்டாங்க. இது வந்து ஆரம்பத்திலேயே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா, டெய்லரிங் வந்து எப்பவும் ஈஸியா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அது வந்து நம்மளோட ஒரு வேலை அப்படிங்கிறப்போ, அதுல இத்தன கஷ்டங்கள் இருக்கு. சரிங்களா? எடுத்ததையுமே உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதோட மதிப்பு தெரியாது. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள நம்ம வந்து தப்பு பண்ணி அதைய கரெக்ஷன் பண்றப்போ மட்டும் தான், அந்த தொழிலும் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும். உங்களாலயும் வந்து அந்த தொழில பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்றேன். ஆ ஒருத்தரோட காசு வந்து நம்மகிட்ட அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா வந்துராது. அதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும். சரிங்களா? கஷ்டப்படுறதோட சேர்த்தி வேலை செய்யணும்.
சரிங்களா? அவங்களுக்கு பிடிச்ச மாரி அந்த வேலைய செஞ்சு குடுத்தா மட்டும் தான், அவிங்க அதுக்கான ஊதியத்த வந்து நம்மகிட்ட குடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால வந்துட்டு, இதைய வந்து நீங்க கஷ்டமா பார்க்கவே வேண்டாம். சரிங்களா? இத எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட வந்து நீங்க பார்த்து கத்துக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு மேல நீங்க தைக்கிற எந்த ப்ளவுஸ்லயும் வந்துட்டு ஷோல்டர் லூஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. நான் வந்து 100% வந்து ஷூரிட்டி குடுக்குறேன். ஓகேங்களா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சரிங்களா? அதனால வந்துட்டு இன்னும் கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்துட்டு இதோட இது போதும் அப்படின்னும் நிறுத்திற வேண்டாம். சரிங்களா? இத விட இன்னும் பெஸ்ட்டான, அட்வான்ஸ்டான லெவல் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் கத்துக்கோங்க. இப்போ கட்டிங் போடுறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஷோல்டர் அந்த இடத்துல தான் கட்டிங் போடணும். ரெடி மெஷர்மெண்ட்ல கீழ மாத்தி கட்டிங் போட்றாதீங்க. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம ஹைட்ட கூட கொஞ்சம் மாத்தி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆனா, ஷோல்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 5 இன்ச்ல கட் பண்ண வேண்டியத 5 இன்ச்ல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ, கேர்ஃபுல்லா வந்துட்டு எங்க நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோமோ, அந்த இடத்துல மட்டும் கட்டிங் போடுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பேக் பீஸ் வந்து எப்படி அளவு எடுத்து கட்டிங் போடணும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஏன்னா, எல்லாத்தையும் ஒரே வீடியோல நான் சொன்னேன் அப்படின்னா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். உங்களால ஃபாலோ பண்றதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் சிரமமா இருக்கும். சரிங்களா? ஒரு சிலர் வந்து இல்லைங்க நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா, எல்லோருத்தோட மனநிலைமையும் வந்து ஒரே மாரி இருக்காது. சரிங்களா? இன்னைக்கு வந்து பேக் பீஸ் வந்து எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துரலாம். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்ககிட்ட இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ்க்கு தான் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம். இதுவே நீங்க வெளிய போய் டெய்லரிங் கிளாஸ் கத்துக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அங்க போய் 1 மணி நேரம், வீட்ல இருந்து கிளம்புறது, அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்கிருந்து கிளம்பி வரது எல்லாம் வந்து டைம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 1/2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகுங்களா? ஆனா, இங்க வந்து இந்த ஒரு வீடியோல வந்து நீங்க 1/2 மணி நேரம் தான் வந்து செலவு பண்ண போறீங்க. அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா வந்து நீங்க பார்த்து கத்துக்கோங்க. இப்பவும் சொல்றேன், பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்ததையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒரே விஷயத்த வந்து நீங்க திரும்ப திரும்ப பார்க்கறதுனால, கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால வந்துட்டு, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிறாதீங்க. அ புரிஞ்சுது அப்படின்னா ஓகே. புரியாதவைங்க இன்னொரு 2 டைம் வந்துட்டு இந்த வீடியோவ வந்து ரிப்பீட்டா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் இவ்ளோ தூரம் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறக்கான ரீசன் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்களும் நல்ல முறையில ப்ளவுஸ் தச்சு குடுத்து, உங்ககிட்டயும் வந்து நெறைய கஸ்டமர் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும் தான். இதை வந்து நான் மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன்னா, இப்பவும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். சரிங்களா? எத எப்ப நம்ம வந்து கத்துக்கணும்னு இருக்கோ, அப்பதான் வந்து உங்களால கத்துக்க முடியும். இன்னைக்கு வந்து இந்த அட்வான்ஸ் லெவல்ல நீங்க கத்துக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து வீடியோவ முழுசா ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆரம்பிச்சுட்டோம். ஆனா வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்ல அப்படின்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து அ அவரவரோட இத பொறுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா, அப்பதான் வந்துட்டு எனக்கும் மோட்டிவா இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இதுவரைக்கும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நான் எப்போ வீடியோ போட்டாலும் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டா கிடைக்கும். இவ்வளவு நேரம் வீடியோவ பொறுமையா பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.